திருமணம் என்னும் நிக்கா பாகம் 5. ஜமாலுதீனின் இறுதிச் சடங்கு நாகூரில் நடைபெற்றது. பார்வதியும் சிவகாமியையும் அழைத்து வந்திருந்தார்கள். அனைவரும் துடித்து போய்விட்டனர். அன்று இரவு அன்சர் கிருஷ்ணனிடம் ஒரு சிறிய பெட்டியை கொடுத்தார். நீ எப்படியும் ஜமாலை தேடி வருவாய் எனவும் உன்னிடம் கொடுக்க சொல்லியிருந்தார். அந்த பெட்டி மரத்தால் ஆனது. பார்க்க அழகா இருந்தது. கிருஷ்ணா அந்த பெட்டியை வாங்கி கொண்டு நெஞ்சோடு அணைத்து கொண்டு சுவரோடு சாய்ந்து விட்டான். அவனின் தோளை தட்டி கொடுத்துவிட்டு அன்சரி சென்றார். மெதுவாக அமர்ந்து அந்த பெட்டியை திறந்தான். அது முழுவதும் ஜமால் அவனுக்காக எழுதிய கடிதம். அதை பார்த்ததும் ஒருமுறை ஜமாலிடம், எனக்காக ஒருமுறை கடிதம் எழுதி அனுப்பு மாமா. மாசத்துக்கு 2 தடவை தான் உன்னை பார்க்க முடியுது. நீ கடிதம் எழுதினா அதை அடிக்கடி உன்னோட நினைவாக எடுத்து படிச்சுப்பேன் மாமா என்றான். உனக்காக கடிதம் என்ன, கட்டுரையே எழுதுவேன் மாப்பிள்ளை என்று சிரித்தார். இப்போது அந்த கடிதத்தை பார்த்ததும் அவனால் தாங்க முடியவில்லை. மாமா என்று அதை கட்டி கொண்டு அழுதான். அங்கு வந்த பார்வதி அவனை தன் மடியில் படுக்க வைத்து ஆறுதல் படுத்தினார். ஜெஸ்ரீரா சாப்பாடு எடுத்து வந்து அவனுக்கு ஊட்டி விட்டார். அவன் மறுத்தும் அவர் கேட்கவில்லை. உன் மாமா யாருன்னு தெரியாதவங்க வயிறு காஞ்சாலே தாங்க மாட்டார். காலையிலிருந்து நீ ஒன்றும் சாப்பிடலை. நீ அவர் உயிர். உன் வயிறு காய போட்டு அவர் தாங்குவாரா என்று அழுதபடியே ஊட்டி விட்டார். கிருஷ்ணாவும் ஒரு வழியாக சாப்பிட்டான். அங்கு ஜஸ்மினோ சொல்லி மாளாத துயரத்தில் இருந்தாள். உயிர் மட்டுமே உடம்பில் இருந்தது. அனைத்தையும் இழந்துவிட்டது போல் அவள் மனம் வேதனையில் மரத்து போய்விட்டது. சிவகாமியின் மடியிலே படுத்திருந்தாள். ஜெசிரா தான் இவளுக்கும் சகிக்கும் ஊட்டிவிட்டார். அண்ணா, மகள் இந்த வயதில் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாளே, அல்லா, இது என்ன சோதனை? இவளுக்கு ஒரு நல்ல வழி காட்டு என்று மனமுருகி வேண்டினார். சகியா ஜஸ்மின் அருகிலே அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். இன்னால தான் மாமா நம்ம எல்லோரையும் விட்டு விட்டு போய்விட்டார். நான் போயிருந்தா கூட பரவாயில்லை, யா அல்லா என்று ஜஸ்மின் அவளை அணைத்து கொண்டாள். இருவரையும் சிவகாமியும் ஜெஸ்ராவும் தேற்றி கொண்டிருந்தனர். கையில் கடிதத்தை எடுத்துக்கொண்டு தனியாக மொட்டை மாடி ஏறி சென்றார் கிருஷ்ணன். பின்னே வந்த தந்தையிடம், அப்பா, கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கேன், நீங்கள் பயப்படாதீங்க, நேரமாச்சு, நீங்கள் போய் ஓய்வெடுங்க, நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு மாடிக்கு சென்றான். வரிசையாக இவர்கள் சந்திக்காத மாதத்தில் ஆரம்பித்து கடைசியாக போன மாதம் வரைக்கும் கடிதம் எழுதியிருந்தார். ஒவ்வொரு கடிதமாக படிக்க ஆரம்பித்தான். என் உயிர் மாப்பிள்ளைக்கு, நீ நலமா? எப்போதும் உன் நினைவுதான் மாப்பிள்ளை. இப்படி ஒரு நாள் வருமென்னு நான் நினைச்சு கூட பார்க்கலை. இந்த நிலையில் என்னை பார்க்க உன்னால் முடியாது. நீ உடைஞ்சி என் முன்னாடி அழுறதை என்னால் பார்க்க முடியாது. பிரிவு என்பது நம் உடலுக்குத்தான் மாப்பிள்ளை, நம்மளோட மனசுக்கு இல்லை. நம்மளோட நினைப்புல நாம் எப்பவும் ஒன்றா இருப்போம். இந்த ரம்தான் பண்டிகை காலை இழந்து போச்சு மாப்பிள்ளை. உனக்கு சொல்ல வேண்டாம்னு நான் தான் சொன்னேன். ஆனால் என் மனசு எப்படியாவது உன்னை பாத்திர மாட்டோமான்னு ஏங்குது மாப்பிள்ளை. நீ கண்டிப்பாக ஒரு நாள் என்னை தேடி வருவ. இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் மாப்பிள்ளை. நீ 100 வருஷம் சந்தோஷமாய் ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக வாழணும். ஆரோக்கியமான வழியில் உன் வாழ்க்கை அமையணும். நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்க அல்லாவிடம் துவா செய்கிறேன். நம்மளுடைய சம்பாத்தியத்தில் கொஞ்சமாவது தானம் கொடுக்கணும் மாப்பிள்ளை. அது நம்மை காப்பாற்றுமோ இல்லையோ, நம் பிள்ளைகளை காப்பாற்றும். சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, பிள்ளைகளுக்கு பாவத்தை சேர்த்து விடக்கூடாது. மனிதர்கள் தேவைக்காக செலவு செய்வதை விட ஆடம்பரத்துக்காகவே வாழ ஆசைப்படுகின்றனர். ஒருவன் விழுந்தால் கூட அவனை படியாக்கி அவன் மீது ஏறி ஓடுகின்றனர். உதவி செய்வதற்கு கூட நாம் பயப்படுகிறோம். அழகான உலகத்தை, வாழ்க்கையை ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். மனிதர்களின் பேராசை அனைத்தையும் கெடுத்து விடுகிறது. அன்சரிடம் ஜெஸ்ராவுக்கும் ரொம்ப சிரமம் கொடுத்துருக்கிறேன்னு கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக ஜஸ்மின் டிகிரி முடிச்சிட்டா மாப்பிள்ளை. யூனிவர்சிட்டியில் முதல் மாணவியாக வந்திருக்கா. ரொம்ப நாள் கழித்து சந்தோஷமாக இருக்கிறேன். எப்படியாவது அவளை ஒரு ஆசிரியராக ஆக்கணும். அதுதான் என் கனவு. இன்ஷா அல்லா, பார்ப்போம் அல்லா என்ன நினைக்கிறாரோ. இப்போ என் உடம்பு ரொம்ப மோசமாயிட்டு மாப்பிள்ளை. ஜஸ்மின் நினைச்சி தான் மாப்பிள்ளை ஒரே கவலையாக இருக்குது. இதுவரைக்கும் நான் அவளை நினச்சி கவலைப்பட்டதே இல்லை. ஆனால் இப்போது எல்லாம் நான் இல்லாமல் போனால் அவள் என்ன ஆவான்னு நினச்சி பதறுது மாப்பிள்ளை. இப்படி வெள்ளோந்தியாக இருக்காளேன்னு தான் கவலை. உலகம் அறியாமல் வளர்ந்துட்டா. அம்மா இல்லாமல் வளர்த்ததால் கையிலேயே வச்சு வளர்த்துட்டேன். எல்லாத்துக்கும் ரொம்ப பயப்படுறா. தைரியமாக இல்லைனாலும் எல்லோர் மேலேயும் பாசமாக இருக்கா மாப்பிள்ளை. என் பொண்ணு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. எல்லோர் மேலேயும் பாசமாக இருப்பா. இப்போ என்னை இந்த நிலையில் பார்த்து அது கதறுதை என்னால் தாங்க முடியலை மாப்பிள்ளை.
உங்ககிட்ட மாமா இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காத மாப்பிள்ளை. ஒருவேளை எனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா ஜஸ்மினை விட்டுடாத மாப்பிள்ளை. அன்சரி நல்லா பார்த்துக்குவான். ஆனால் அவனுக்கு 2 பிள்ளைங்க மேற்கொண்டு அவனை கஷ்டப்படுத்த எனக்கு மனசு வரலை. அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்த்துக்குவார்னு நம்புகிறேன். வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன் மாப்பிள்ளை. என் முடிவு எனக்கு நல்லா தெரியுது. அணைய போகிற விளக்கு பிரகாசமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அணைய போகிற எனக்கு வாழணும்னு ஆசை வருது மாப்பிள்ளை. ஜஸ்மினுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அவளை விட்டுட்டு எப்போது பிரியக்கூடாது. அவளை கண் கலங்காமல் பார்த்துக்கணும். உன் கல்யாணத்தை பார்க்கணும். உன் பிள்ளையை என் தோளில் போட்டு வளர்க்கணும். அவன் என்னை தாத்தான்னு கூப்பிடுறத என் மனசு நிறையணும். இன்னும் நிறைய ஆசை இருக்குது மாப்பிள்ளை. மனசு ஒரு மாதிரி இருக்குது. இதுதான் கடைசியாக எழுதுகிற கடிதம்னு என் உள் மனசு சொல்லுது மாப்பிள்ளை. அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். என்னென்னமோ தோணுது. வாழ்க்கையின் முதல் முறையாக பயமாக இருக்குது மாப்பிள்ளை. முதல் முறையாக இந்த அளவு எனக்கு பதட்டம் இருக்குது. உன்னை ஒரு தடவையாவது பார்க்கணும் போல இருக்கு. என் உயிர் பிரியும் போது நீ என் கூட இருக்கணும். ஆனால் ஒன்று, நான் இல்லாமல் போனாலும் நீ உடைந்து போகக்கூடாது. என் சிங்கக்குட்டி தைரியமாக இருக்கணும். உயிரே போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். எப்போதும் நான் உன் கூட தான் இருப்பேன். உன் தைரியத்தில், சந்தோஷத்தில், வெற்றியில் நான் இருப்பேன். என் மாப்பிள்ளை எப்போதும் தோற்று போக மாட்டான். தோற்று போக நான் விட மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் நீ 100 வருஷம் சந்தோஷமாக ஆரோக்கியத்தோடு குடும்பமாக வாழணும். மாப்பிள்ளை, ஜஸ்மினை பார்த்துக்கோ. அடுத்த ஜென்மத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் சொந்தம் தொடரணும். உணர்வற்று அமர்ந்திருந்தான் கிருஷ்ணா. அனைத்து கடிதத்தையும் ஒட்டாமல் வைத்தார். ஒன்றை ஒன்று மட்டும் ஒட்டி வைத்திருந்தார். உன் திருமணத்தன்று நீ இதை படிக்க வேண்டும் என்று உரையில் எழுதியிருந்தார். கடைசி கடிதத்தை படிக்க முடியாமல் படித்தான். மனம் முழுவதும் வேதனையின் வலி தாங்க முடியாமல் அவனால் அப்படியே சுவற்றில் சாய்ந்து அழுது உறங்கி போனான்.